ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த லைனில் இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஓல்ட் புக்ஸில் இருக்கக்கூடிய 3 டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 7th ஃபஸ்ட் டேர்மில் கவர் ஆகக்கூடிய செம்மொழி தமிழ், அப்புறம் 10th கவர் ஆகக்கூடிய உயர்த்தனிச்ச மொழி, அப்புறம் இன்னொரு லெசன்ஸ் 3 லெசன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே ப்ரீவியஸாக நாங்கள் எடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு பிடிஎஃபும் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இயல் 7க்கு மட்டும் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் டயல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி பார்க்கக்கூடியது 7th ஃபஸ்ட் டேர்ம், அதாவது ஓல்டு புக்கில் கவர் ஆகக்கூடிய 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய டாபிக் செம்மொழி தமிழ். இதை நம்ம பார்ப்போம். ஸோ செம்மொழி தமிழ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. ஸோ அதில் பேச்சு மொழி எழுத்து மொழியும் இருக்கக்கூடிய மொழிகள் வந்து சில தான். ஒரு சில மொழிகள் வந்து பேச்சு மொழி மட்டும்தான் இருக்கும், ஒரு சில மொழிகளுக்கு எழுத்து மொழியோடு இருக்கும். ஸோ எழுத்து மொழி இருந்தாலுமே ஒரு சில மொழிகளுக்கு இலக்கணம் இலக்கியங்கள் இருக்காது, இலக்கிய வளம் இருக்காது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய மொழி எதுன்னு சொல்கிறாங்க? தமிழ் மொழி. இதுக்கு வந்து பேச்சு மொழி இருக்குது, எழுத்து மொழி இருக்குது. எழுத்து மொழி இருந்தாலும் அதுக்கு இலக்கிய வளம் இருக்குது, இலக்கிய வளம் இருந்தாலும் அதுக்கு இலக்கண வளம் இருக்குது. இன்னை வரைக்கும் அது நின்றுட்டுருக்கு. ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் சிறந்த மொழி எந்த மொழின்னு சொல்கிறாங்க? தமிழ் மொழி. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் மொழியை எளிதில் பேசவும் முடியும், அதே போல் எளிதில் பாடல் இயற்றவும் முடியும். அதே போல் இயற்கையாக அமைந்த தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே அப்படின்ட்டு தமிழ் மொழியை வந்து புகழ்ந்து பாடினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளலார். ஸோ இது உங்களுக்கு கோட் கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸாமில். ஸோ எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்த தொன்மையான மொழியாக வழங்கிய மொழி தமிழ் மொழி என்று கூறியவர் வள்ளலார். அடுத்து உலக மொழிகளிலேயே ரொம்ப சிறந்த மொழி அப்படின்ட்டு அறிஞர்கள் வந்து தமிழ் மொழியை வந்து குறிப்பிட்றாங்க. செம்மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எதெல்லாம் நம்ம செம்மொழிகள்னு சொல்லணும்னா திருந்திய செவ்வியல்புகளை கொண்ட மொழி தான் செம்மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன இயல்பு இருக்கணும்னா செவ்வியல்புகள். ஸோ அது என்னென்ன இயல்புகள் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸஸ்லேயே பார்ப்போம். ஸோ எந்தெந்த மொழிகளுக்கு செவ்வியல்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு இயல்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு சில கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதோ அந்த மொழியை வந்து நம்ம வந்து செவ்வியல் மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அதே போல் அரபு, ஹீப்ரு இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே நம்ம எந்த பட்டியலில் கொண்டு வரோம்னா செம்மொழிகள் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ தமிழ், கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரோபியம், அரபு, ஹீப்ரு இதெல்லாமே வந்து செம்மொழிகள் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா அகத்தியலிங்கம் வந்து சொல்கிறாரு. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட், மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இவற்றுள் கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகள் என்ற பேச்சு வழக்கில் இல்லை. ஸோ அப்போ இதில் இருக்கிறதுல கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் இந்த 3மே வந்து பேச்சு வழக்கில் கிடையாது. சமஸ்கிருதம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கோயிலில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். பேச்சு வழக்கில் இது கிடையாது. அதே போல் கிரேக்கம், லத்தீனுக்கும் பேச்சு வழக்கு அழிந்து விட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா செம்மொழி தமிழின் சிறப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம தமிழ் வந்து சிறப்பு வாய்ந்த மொழி. இதனால் சொல்கிறாங்க உலகில் வந்து இன்று வழங்கும் மொழிகள் இப்போ நம்ம கரண்ட்டாக நிறைய லாங்குவேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த லாங்குவேஜஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பழங்காலத்துலேருந்தே தமிழ் மொழி வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தொல்காப்பியமாக இருக்கட்டும், 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, முத்தொள்ளாயிரம், இறையனாரின் அகப்பொருள் இதெல்லாமே வந்து செவ்வியல் இலக்கியங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தமிழ் வந்து செம்மொழியாக நிலைநாட்டுவதற்கு இது எல்லாமே ரொம்ப பெரும்பாடுபட்டு ஹெல்ப் பண்ண இலக்கிய வகைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து 11 கீழ்கணக்கில் ஒன்றான திருக்குறள் வந்து அதுக்கு இணையாக உலகத்தில் வேறு எந்த மொழியிலையுமே எந்த ஒரு இலக்கியமே வந்து உருவாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் டாக்டர் க்ரௌஸ் அப்படிங்கிறவர் ஸோ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ் மொழி வந்து ஒரு அழகான ஒரு லைனில் வந்து சொல்லியிருப்பார். அது வந்து ஒரு சித்திரை வேலைப்பாடு நடைந்த அப்போ ஒரு தட்டுனா சாதாரணமாக எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ளைனாக ஒரு தட்டை சொல்லாமல், இப்போ நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு பார்டர் போட்டோ, ஒரு டிசைன் போட்டோ, ஒரு படம் வரைஞ்சோ, ஒரு ஃப்ளவரிங் பண்ணியோ, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சித்திர வேலைப்பாடு அமைந்த ஒரு வெள்ளித்தட்டான் தமிழ் மொழி அப்படிங்கிறது. அந்த வெள்ளித்தட்டில் இருக்கக்கூடிய வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய 2 தங்க ஆப்பிள் அப்படிங்கிறது தான் வந்து வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள் தான் வந்து திருக்குறள் அப்படிங்கிறார். அப்போ திருக்குறளை எதோட கம்பேர் பண்ணுறாரு? தங்க ஆப்பிள். தமிழ் மொழியை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாரு? வெள்ளித்தட்டு.
இது தெளிவாக இருக்கணும். இது யார் கம்பேர் பண்ணுறவர்? டாக்டர் ப்ரவுஸ் அப்படிங்கிறவர் இதை வந்து கம்பேர் பண்ணுறாரு. அடுத்து தமிழின் பெருந்தன்மைகள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பண்புகளை வந்து சொல்கிறாங்க. தமிழுக்குன்னு இருக்கக்கூடிய பண்புகள் சிலவற்றை வந்து சொல்கிறாங்க. அதில் முதன்மையான பண்பு தமிழின் தொன்மை. தொன்மை அப்படின்னா ரொம்ப பழமையான மொழி. அப்போ இந்த மொழி வந்து எங்கே தோன்றியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக பழமையான மொழியான தமிழ் தோன்றியது குமரி கண்டம். ஆனால் அந்த நிலப்பகுதி இப்போ கடற்கோளால் மூழ்கிவிட்டது அப்படின்னால அந்த நிலத்தில் தான் தமிழ் தோன்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டாக ப்ரூஃபாக வந்து எதை சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, அது வந்து குமரி கண்டத்தில் தான் தோன்றுச்சு அப்படிங்கிறது நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால உனக்கு நான் வந்து ஒரு ப்ரூஃப் தரேன் அப்படின்னு சொல்லி தராங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டி அலங்காரம் அப்படிங்கிற அந்த நூல் வந்து கூறுற வரிகள் வந்து இது. ஓங்கல் இடை வைந்த தூர்தேர் தொழி விளங்கி ஏங்கொழி நீர் ஞான கற்றும் ஆகவற்றுள் மின்னேர் தனிமொழியாய் வெங்கதிரோன் ரேன்றுனை தன்னேர்லா தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்கு ப்ரூஃபாக இருக்குது? தமிழ் மொழி வந்து குமரி கண்டத்தில் தான் தோன்றுறது அப்படிங்கிறதுக்கான அந்த வரிகளுக்கு இது வந்து தண்டி அலங்காரத்தின் வரிகள். ஸோ அதில் அந்த நூலில் வந்து இந்த பாயிண்ட் வந்து கிளியராக கட்டாக சொல்லிடுறாங்க. அடுத்த மென்மை. ஸோ தமிழ் வந்து ஒரு மென்மையான மொழி. ஏன்னா அதில் வந்து நிறைய மெல்லிசை இருக்குது, மெல்லோசை இருக்குது. ஸோ இந்த தமிழ் மொழிக்கு இல்லாத நிகரேனா ஓசை வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ் மொழி வந்து மெல்லோசை நிறைந்த மொழி. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அணி யூஸ் பண்ணுறோம், அதே போல் செப்பல், அதாவது பாக்கள் நிறையா யூஸ் பண்ணுறோம், அதே போல் உருவகம், உவமேயம், இந்த மாதிரி நிறைய இலக்கணங்கள் வந்து நம்ம அதில் பயன்படுத்துகிறோம். ஸோ அதேனால் இது உலகத்தில் முதலாக தோன்றிய இன்னுமே அந்த வழக்கு அழியாமல் இருக்கக்கூடிய, இளமை மாறாமல், அந்த தமிழோட கன்னித்தன்மை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் நம்ம அந்த தமிழ் மொழியில் எழுதக்கூடிய இலக்கணம் மற்றும் இலக்கியம். அதை இன்னும் நம்ம வந்து பயன்பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்கோம். திருக்குறள் அந்த காலத்தில் எழுதுங்க, ஆனால் இப்போ வரக்கூடிய குழந்தைங்க அந்த திருக்குறளை படிக்கிறாங்க. அப்போது அதுக்கு வந்து அந்த கன்னித்தன்மை அப்படிங்கிறது அந்த தமிழோட அந்த இளமை வந்து மாறாமல் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இளம் ஜென்ரேஷன் அதை நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அது தன்மை வந்து மாறாமல் அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தாய்மை. ஸோ பெற்றோரை குறிக்கும் சொற்கள். தாய்மை அப்படிங்கிறது இதில் என்னென்னா, ஆக்சுவலி இதுக்கான மீனிங் ஏன் வந்து தமிழ் மொழியை தாய்மொழி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் இருந்து பல கிளைமொழிகள் தோன்றிருக்கு. ஸோ தமிழை வந்து தாய்மொழியாக வச்சு அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கிளைமொழியாக நிறைய மொழிகள் வந்து தமிழில் வச்சு வளர்ந்து வந்திருக்காங்க. அதனால் இதை தாய்மொழியாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பெற்றோரை குறிக்கக்கூடிய சொற்களான அம்மை, அப்பன், இந்த ரெண்டு சொல்லும் எந்த நாட்டினுடைய சொல் அப்படின்னு பார்த்தோம்னா நாஞ்சல் நாட்டு தமிழ் சொற்கள். சரியா? இந்த மாதிரி தமிழ் மொழியில் சில பெருமை மிக்க சொற்கள் வந்து இருக்குது. இது மாதிரி நம்ம வேறு எந்த பழமொழி பெருமொழி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரியான சொற்கள் வந்து கிடைக்கிறதுக்கு அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தூய்மை. ஸோ தமிழில் வழங்கிய ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கு சொற்கள் வந்து நிறைய இருக்குது. அதே போல் வந்து நூல் வழக்கு சொற்களும் கால வெள்ளத்தால் நிறைய சொற்கள் வந்து தமிழில் அந்த காலத்தில் பேசின சொற்கள்லாம் நிறைய சொற்கள் அழிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய பழஞ்சொற்களை கொண்டு நம்மளோட தேவைக்கேற்ப ஒரு சில 2 புது சொற்களை வந்து நம்ம ஆட் பண்ணி தமிழ் மொழியை இன்னும் நம்ம செழுமையடைந்துக்கிட்டு வரோம். அப்போ தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தலை தோங்கவும் செய்யும் அப்படின்னு கூறுகிறார். யார் சொல்கிறாங்க? கால்டுவெல் வந்து சொல்கிறாரு. ஸோ இவர் கால்டுவெல் கூறுறது என்ன? தமிழ் மொழி வந்து இப்போது தமிழ்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து பிறமொழி சொற்களும் இருக்கும். இப்போ ஹிந்தி சொற்களை வந்து நம்ம தமிழில் ஒரு சில சொற்களை சொல்லலாம். அதே போல் வந்து ஆங்கில சொற்கள் நம்ம கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது அந்த சொல்லலாம் எடுத்துட்டா நம்ம மொழியால் நிற்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நிற்க முடியும். ஏன்னா நம்ம தமிழ் மொழிங்கிறது தூய்மையான மொழி. அந்த காலத்துலேருந்து பேசப்பட்ட தமிழை தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு சில சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி. ஆனால் இப்போ அந்த நம்மளுக்கு தேவையான புதுச்சொற்களை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த புதுச்சொல்லை நம்ம ஆட் பண்ணதெல்லாம் எடுத்துட்டாலுமே நம்மளுக்கு தனிமொழி அப்படிங்கிறது தனியாக வந்து நிற்கும். அது வந்து அழிஞ்சு போகிறதுக்கு வழி கிடையாது. மற்ற வார்த்தைகளை துணை கொண்டு தான் இந்த மொழியை பேசணும் அப்படிங்கிற அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ ஆனால் மற்ற ஒரு சில லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியிலேருந்து எடுத்த சொற்கள் நிறையா வந்திருக்கும், மற்ற மொழிகள்லேருந்து எடுத்த சொற்கள் வந்திருக்கும். அப்போ அதெல்லாம் நீக்கினா ஒரு சில லாங்குவேஜ்லாம் நிற்கவே கஷ்டமாக இருக்கும். அதால் வந்து பின்வரும் காலங்களில் வந்து தனித்து இயங்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் தமிழ் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் மற்ற பிற மொழிகளை நீக்கினாலும் தமிழ் வந்து தனித்தன்மை வாய்ந்தது, அது வந்து தானே இயங்கக்கூடிய வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்கிறாரு கால்டுவெல். அடுத்து செம்மை. தமிழ் மொழி வந்து ஒரு செம்மையான மொழி. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம செந்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். செம்மையை வந்து செந்தமிழ் எப்படி போல செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு இருப்போம். அப்போ என்ன செம்மையானது அப்படின்னு பார்த்தா, மக்களுக்கு ஒழுக்க வரம்புகள் எது தேவையோ அதே போல் ஒரு மொழிக்கு இலக்கண வரம்பு, சொற்களுக்கு திருந்திய வடிவம், இதெல்லாமே தேவையானது. இதெல்லாமே தமிழ் மொழியில் இருக்குது. ஸோ மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு இலக்கண வரம்பு இருக்குது, தமிழ் மொழிக்கு இருக்குது. அதே போல் திருந்திய சொற்களுக்கு வந்து என்ன தேவை? இப்போ ஒரு சொல் வந்து நம்ம பேசுகிறோம்
பேசுகிறோம் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு திருந்திய வடிவம் தேவை. அது வந்து இன்றியமையாத தமிழில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன சொல்கிறோம், தமிழ் மொழி ஒரு செந்தமிழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து மும்மை அப்படின்னு பார்த்தோம்னா முற்சங்கங்கள், அதாவது சங்கங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து முதற் சங்கத்திலிருந்து என்ன தான் இருக்குது, இயல் இசை நாடகம் அப்படிங்கிற அந்த 3ம் இணைந்தே தான் இருக்குது, என்றைக்குமே அது பிரிஞ்சதே கிடையாது. ஸோ அதிலிருந்து தான் நம்ம முத்தமிழ் அப்படின்னு நம்ம வந்து வழங்கிய வரலாறுலாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மும்மை அப்படிங்கிறது முத்தமிழ், இயல் இசை நாடகம், அதே போல் 3 சங்கங்கள் முதற் சங்கத்திலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட இலக்கிய நூல்கள் இதெல்லாம் முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அடுத்து இயற்கை வளர்ச்சி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா சொல்லும் பொருளும் இதில் அந்த நம்ம அறநூல்கள்னு எடுத்துக்கிட்டா, நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வந்த சங்க நூல்களாக இருக்கட்டும், அறநூல்களாக இருக்கட்டும், இதில் தமிழில் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். அப்போ எல்லா சொல்லுமே எதை தான் குறிச்சிச்சு, ஒரு பொருளை ஒரு மீனிங்கை குறித்து தான் இருந்துச்சு. ஏனோதானன்னு சொல்லி ஒரு கவிதையோ ஒரு வரிகளையோ எழுத கிடையாது. ஸோ அது வந்து தொல்காப்பிய நூற்பா. ஸோ இது வந்து இந்த வரிகள் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிறது எந்த நூல்லேருந்து இந்த வரிகள் எடுத்திருக்காங்க, தொல்காப்பிய நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. தமிழில் என்ன பெயர் மிகவும் குறைவு அப்படின்னா இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே கேட்டக்கூடிய கொஷின். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு புக் பேக்லேயுமே இருக்கும். தமிழில் டாஸ் பெயர்கள் மிகவும் குறைவு, இடுகுறி பெயர்கள். ஸோ ஒருமை பன்மை அது இன்னும் இரு வகைகள் இருக்குது. அப்போ என்ன வந்து நம்ம எத்தனையாக பிரிக்கலாம், ஒருமை பன்மை, இந்த சிங்குலர் ப்ளூரல்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை நம்ம தமிழ்லேயும் இருக்குது. ஆனால் வடமொழியில் வந்து ஒருமை இருமை பன்மைன்னு 3 வகை எண் வந்து நம்ம வழக்கத்தில் கொண்டு வந்துட்ருக்கோம். தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு அப்படிங்கிறது இருக்குது. உயிர்கள் இருக்குது, ஆனால் பொருட்களுக்கு பால் வேறுபாடு இல்லை. ஆனால் மற்ற மொழிகளில் பொருட்களுக்குமே பால் வேறுபாடு வச்சு கூப்பிடுறாங்க. தமிழ் மொழியில் இல்லை. எது இருக்குது எது இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இலக்கண நிலை. ஸோ இந்த இலக்கண நிலை வந்து எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். எல்லா மொழிக்குமே வந்து ஒரு எழுத்து சொல்லு அதுக்கான இலக்கணம் வந்து இருக்கும். ஆனால் தமிழ் அவற்றுடன் சேர்ந்து இதோட அடிஷ்னலாக எதை கொடுக்குது, வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தையும் கொடுக்குது. மற்ற மொழிகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான இலக்கணம் இருக்கும், அதுக்கான ஒரு எழுத்து இருக்கும். அந்த எழுத்து வந்து ஒரு பொருளை சொல்லும், அதுலேருந்து ஒரு இலக்கணம் நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் தமிழில் மட்டும்தான் என்ன தெரியுது, வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணம் வந்து தமிழில் கொடுக்குது. ஸோ இது வந்து இலக்கண நிறைவு நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து செய்யுள் சிறப்பு. இதில் பண்டை தமிழ் இலக்கியங்கள் இலக்கணம் எல்லாமே செய்யுள் வடிவிலே தான் இருந்தன. அதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லக்கூடியது கலிப்பா. ஸோ இது வந்து அந்த பாவகைகளை அந்த காலத்தில் யூஸ் பண்ணி அந்த செய்யுள் வடிவத்தில் தான் வந்து அமைச்சிருக்காங்க இலக்கியங்களை. அடுத்து அணிச்சிறப்பு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா புலவர்கள் வந்து ஒரு பாடலை ஏற்றுனாங்கன்னா அதில் வந்து என்னென்ன சேர்ப்பாங்கன்னா உவமை இருக்கும், உருவகம் இருக்கும், முதலிய அணிகளை சேர்த்து அந்த பாடலுக்கு அழகுபடுத்தி அந்த பாடலை வந்து ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நூல் சிறப்பு. ஆயிரக்கணக்கான தமிழ் நூல்கள் இயற்றி இயற்கை சீற்றங்களால் அழிந்து போன ஸோ ஆயிரக்கணக்கான தமிழ் நூல் அழிஞ்சிருச்சு. ஸோ சங்ககால நூல்கள் தமிழர் தம் மொழியை பண்பாட்டையும் விளக்குவதற்காக இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பழைய நூல்கள் அப்படின்னா சங்க நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழில். ஸோ இத்தகைய வலிமை மிகுந்த அந்த பண்பாட்டுகள் கூறுகளை சொல்லக்கூடிய நூலாக வந்து நம்ம தமிழ் மொழியை பார்க்குறோம். செம்மொழியாம் தமிழ் மொழியை உணர்ந்து கற்று நம்ம வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த லெசன் முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு கொஷின்ஸ்க்கு புக் பேக் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துருவோம். உலகில் மிக பழமையான நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறது குமரி கண்டம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ குமரி கண்டம். தமிழில் டாஸ் பெயர்கள் மிகவும் குறைவு. ஏற்கனவே நான் சொன்னேன் என்ன பெயர்கள் மிகவும் குறைவு. ஸோ தமிழில் டாஸ் பெயர்கள் மிகவும் குறைவு. அந்த கொஷனுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லும் போதே சொல்லியிருந்திருப்பேன். இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லியிருந்திருப்பேன். தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு இடுகுறி. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு, எல்லா மொழிகளுக்கும் எழுத்துக்கும் டாஸ் இலக்கணம் கூறும். எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் டாஸ் இலக்கணம் கூறும். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். அதனால் தமிழ் அவற்றுடன் சேர்ந்து வாழ்வியலுக்கான பெருவிலக்கணத்தை. அப்போ எழுத்து சொல். ஸோ ஆன்சர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து ஆன்சர் வந்து சொல்லுக்கும். அடுத்த புலவர் 4th கொஷின், செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க உவமை மற்றும் டாஸை பயன்படுத்தி அழகு சேர்த்தன. உவமை மற்றொன்று என்ன, உருவகம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உருவகம். அடுத்தது வந்து சூசஸ். உலக மொழிகளில் தலை சிறந்து விளங்கும் மொழி தமிழ் மொழி. அம்மை அப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு கொங்கா, வருச நாடா, நாஞ்சில் நாடா. ஸோ நாஞ்சில் நாடு, கொங்குன்னு மாற்றி போட்டக்கூடாது. வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் நூல் ஏற்கனவே பார்த்தோம், அது வந்து தமிழ் மொழி தான் வாழ்வியலுக்கான இலக்கணம் வந்து தோறுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த லெசன் வந்து 10th உயர்தனி செம்மொழி வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 10th ஓல்டு புக்கில் கவர் ஆகக்கூடிய லெசன். 10th இயல் 1ல் உங்களுக்கு உயர்தனி செம்மொழி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஒரு பாட்டு வரிகளோட ஆரம்பிச்சிருப்பாங்க. வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்ட்டு. ஸோ இந்த வரிகள் வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் வரிகள் இது. ஸோ இந்த வரிகளை கொடுத்து யார் பாடினதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழியாக இருந்த மொழி எது? தமிழ் மொழி. இதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ சொன்ன ஒரு பாவலர் பெருஞ்சித்தனார். தமிழ் வந்து 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கண, எத்தனை ஆண்டுகள்? 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இலக்கண இலக்கிய வளங்கள் நிறைந்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க? மூத்த மொழி, தனித்தன்மையாய் வாய்ந்த மொழி, செம்மொழி அப்படின்னு பல பெயர்களை சொல்லி நம்ம தமிழ் அழைக்கிறோம். தமிழ் மொழியில் பார்த்தோம்னா திருந்திய பண்பு, சேர்ந்த நாகரிகம், பொருந்திய தூய்மை, தமிழ் செம்மொழி என்று இது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா திருந்திய பண்பு, சேர்ந்த நாகரிகம், பொருந்திய தூய்மொழி, தமிழ் செம்மொழியாம் என்று பரிதிமார் கலைஞர் வந்து பாடியிருப்பார். அது வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார், இது வந்து பரிதிமார் கலைஞர். ஏன்னா செம்மொழிக்கான இலக்கணம் வந்து வகுத்திருப்பாங்க. ஸோ தமிழ் மொழி பார்த்தோன்னா எப்படிப்பட்ட மொழி அப்படின்னா தொன்மை இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மெய்யின்னு முடிகிறது எல்லாமே இதை வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த செம்மொழி அப்படின்னு நம்ம தமிழ் அழைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான தன்மைகள் என்னென்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பின்னாடி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ மொத்தம் செவ்வியல் தன்மைகளை கொண்டதை தான் நம்ம வந்து செம்மொழின்னு சொன்னோன்னு ஏற்கனவே பார்த்தோம். செவ்வியல் தன்மைகளை கொண்ட மொழிகளை நம்ம செம்மொழின்னு அழைப்போம். அப்போ அந்த செவ்வியல் தன்மைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 16 செவ்வியல் தன்மைகள் இருக்குது. இந்த 16 தன்மைகளும் ஒரு மொழி வந்து பூர்த்தி செஞ்சிச்சு அப்படின்னா அந்த மொழி நம்ம என்னென்னு சொல்கிறோம்? செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன தன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயமை, வியன்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட மொழி தான் நம்ம செம்மொழின்னு சொல்கிறோம். அந்த சிறப்புக்குரிய மொழி எது? நம்ம மொழி, நம் தமிழ் மொழி, தாய்மொழி, தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறோம். நிலைத்த மொழி. ஸோ உலகத்தில் எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது? 1000க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மொழி நூலர்கள் சொல்கிறாங்க. இதில் இலக்கணம், இலக்கிய வளம் ரெண்டுமே இருக்கக்கூடிய மொழிகள் மொத்தம் எத்தனை? 3000. ஸோ 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் மொத்தம் 3000 இருக்குது. இவற்றிலும் 2000 ஆண்டுக்கு மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் வந்து, அப்போ வரலாற்றுக்கு தொன்மையுடைய மொழிகள்னு சொல்லி சில மொழிகளை சொல்கிறோம். அதெல்லாம் என்னென்னா முதல்ல வர்றது தமிழ், அடுத்து சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம். இதெல்லாம் வந்து இலக்கண இலக்கிய வளம் பொருந்திய மொழிகள். அதில் 2000 ஆண்டுக்கு மேற்பட்ட வரலாற்று மிக்க மொழிகள்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் சொல்கிறோம். இதில் லத்தீனும் ஹீப்ருவும் வழக்கழிந்து போயின. இதில் 2 இது வந்து இப்போது நம்ம வந்து வழக்கில் இல்லை. நம்ம அதை வந்து பேசுறது கிடையாது, பேச்சு மொழி கிடையாது. எது? லத்தீனும் ஹீப்ருவும். நல்லா நம்ம வச்சுக்கணும். லத்தீன், ஹீப்ரு வந்து வழக்கு மொழி இப்போ இல்லை, பேச்சு மொழி இல்லை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இன்றும் நிலைத்து நிற்கும் மொழிகளுள் நம்ம தாய்மொழியும் ஒன்று, தமிழ் மொழியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அதனோட பழமையும் வளமையும் மட்டும் போதாது. அந்த மொழி வந்து பேச்சு மொழியாகவும் இருக்கணும், எழுத்து மொழியாகவும் இருக்கணும், ஆட்சி மொழியாகவும் இருக்கணும், நீதிமன்ற மொழியாகவும் இருக்கணும், பயிற்று மொழியாகவும் இருக்கணும். இதெல்லாமே இருந்தால் தான் அந்த மொழி வந்து எத்தனை ஆண்டு ஆனாலும் அது வந்து நிலைச்சு நிற்கும். இப்போ நம்ம தமிழ் ஆட்சி மொழியாக வச்சுருக்கோம், நீதிமன்ற மொழியாகவும் இருக்குது, எழுத்து மொழியாகவும் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம தமிழும் ஏற்கனவே அழிந்து போன அந்த 2 சொன்னோம் இல்லையா, ஹீப்ரு மற்றும் லத்தீன், அந்த மாதிரி இதுவும் வந்து அழியப்படும். அதனால் ஒரு மொழி நிலைத்து நிற்க அதோட பழமைத்தன்மை மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, இது எல்லாமே இருப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கிய வளம், இலக்கண அரண் மிகுந்த சொல்வளம், வரலாற்று பின்னணி, தனித்தன்மை, மாண்பு, காலத்திற்கேற்ற புதுமை என பல வகைகளும் சிறப்பு பெற்றிருத்தல் வேண்டும். தமிழ் மொழிக்கு இவை அனைத்தும் பொருந்தி இருக்கிறது. அதனால தமிழ் மொழியை நம்ம செம்மொழின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து பழமையான சிறப்பு வாய்ந்த மொழி அப்படின்னு சொல்கிறோம். செம்மொழிக்கான தகுதிகள் என்னென்ன? ஸோ செம்மொழிக்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 11 தகுதிகளை சொல்கிறாங்க. அது இந்த லெசனில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது செம்மொழியின் தகுதிகள். இதெல்லாம் இருந்தால் அதை நம்ம செம்மொழியாக சொல்லலான்ட்டு. ஏற்கனவே பார்த்தா அந்த 16 நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து என்னென்னா செவ்வியல் தன்மைகள். அப்போ மொத்தம் எத்தனை செவ்வியல் தன்மைகள்னு கேட்டால் மொழிக்கான செவ்வியல் தன்மைகள் மொத்தம் 16. இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செம்மொழிக்கான தகுதிப்பாடுகள் எத்தனை அப்படின்னா அது வந்து மொத்தம் 11. ஸோ தகுதி அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம், மொத்தம் 11. ஸோ அந்த 11ஐயும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணாதான், பூர்த்தி அடைஞ்சாதான் அது வந்து என்னது, அது வந்து ஒரு செம்மொழின்னு சொல்லி நம்ம அப்ரூவ் பண்ணுவோம். இந்த 11 ரூல்ஸையும் அது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி வந்து தொன்மை வாய்ந்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அது வந்து கடல் கொள்ளைகளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் வந்து அதை வந்து லெமோரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தொன்மை வாய்ந்த மொழி, முதல் மாந்தன் தோன்றிய காலத்திலிருந்தே அவன் பேசின மொழி வந்து என்ன மொழி தான் சொல்கிறாங்க? தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மொழி எங்கே தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குமரி கண்டத்தில். இப்போ கடற்கோள்களால் அது வந்து அழியப்பட்ட நகரம், அழியப்பட்ட இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் வந்து இடைச்சமிழ் சங்கங்களை வந்து அமைத்து தமிழ் மொழி வந்து வளர்த்துருக்காங்க. அப்போ மதுரையில் முதல்ல வளர்க்கல, குமரி கண்டத்தில் தான் இடைத்தமிழ் சங்கங்களை அமைத்து தமிழ் மொழியை வந்து ஃபஸ்ட்டு வளர்த்துருக்காங்க. அந்த நிலப்பகுதி கடற்கோளால் அழியப்பட்டனால அதுக்கப்புறம் தமிழ்ச்சங்கம், 3வது தமிழ்ச்சங்கம் தான் வந்து இன்றைய மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ முதல் 2 சங்கங்கள் வந்து எங்கே தோற்றுவிக்கப்பட்டது? கடற்கோளால் அழியப்பட்ட குமரி கண்டத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. 3வது தமிழ்ச்சங்கம் தான் மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது. இது 3000 ஆண்டுக்கு முன் நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு சாரை வந்து சொல்கிறாங்க. உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுள்ள தென்தமிழ் அப்படின்னு பாராட்டியவர் யாருன்னா கம்பர். அப்போ என்றுமுள்ள தென்தமிழ் அப்படின்னு கூறியவர் கம்பர். அடுத்து பிறமொழி தாக்கமின்மை அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ பிறமொழிகளின் தாக்கமின்மை இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது மற்ற மொழிகளில் வந்து இருக்கக்கூடிய பிற மொழிகளை நீக்கினா அந்த மொழிகள் வந்து இயங்குறதே கஷ்டம். ஆனால் தமிழில் வந்து பிற மொழிகளோட கலப்பு இருந்தாலும் அந்த மொழிகளை நீக்கினா நம்ம தமிழ் மொழி வந்து தூய்மையாக எங்கும் வல்ல ஆற்றலுடையது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் வந்து தமிழ் ஒன்றே பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இனிதன் இயங்க வல்லது. ஆனால் வடமொழியில் தமிழ், பிராகிருதம், பழமொழி சொற்கள் கலந்துருக்கன. ஸோ இதில் தமிழ் வந்து பிறமொழி சொற்கள் கலந்துள்ளது. இந்த பிறமொழி சொற்களை நீக்கினாலும் தனித்து இயங்கும் ஆற்றலுடைய மொழி அப்படின்னு பார்த்தா அது தமிழ் மொழி தான். மிகுதியான வேர்ச்சொல்கள் கொண்ட மொழி தமிழ் மொழி. அந்த வேர்ச்சொல்ல இருந்து தான் புதிய கலைச்சொற்களை வந்து உருவாக்கி கொள்ளும் இயல்பு தமிழ் மொழிக்கு இருக்குது. அடுத்து தாய்மை அப்படின்னு பார்த்தா தமிழ் மொழியானது திராவிட மொழிக்கான, அதாவது கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் இந்த மொழிகளுக்கான ஒரு ரூட்டாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து பேரண்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இதுலேருந்து தான் இந்த கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜஸ் வந்து வளர்ந்துருக்கு. அப்போ இது வந்து எந்த மொழியாக இருக்குது? தாய்மொழியாக இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம சொல்கிறது உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்வது எந்த மொழி தான்? தமிழ் மொழி தான் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து நம்மளுக்கு இருக்குது. அடுத்து தமிழின் தனித்தன்மை அதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற 3 பிரிவுகளை கொண்டது தமிழ் மொழி. அதில் தமிழர் வந்து வாழ்விக்கான இலக்கணம் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ வாழ்வியலுக்கான இலக்கணம் அப்படின்ட்டு அதை 2 கிளாஸ்வையாக அக இலக்கணம், புற இலக்கணம். அப்போ அகம்புறம் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இது உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ தமிழர் அகம்புறம் என வாழ்வியக்கான இலக்கங்களை வகுத்தனர். இதில் வந்து திருக்குறள் தான் வந்து ஒரு மனித இலத்துக்கே ஒரு நெறிமுறைகளை வகுத்தல் ஒரு மிக பெருமையான நூல், பழமையான நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் பேசப்படும் மொழிகளே மிக தொன்மையான மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து இலக்கிய வகைப்பாடுகள் தனித்தன்மை உடைய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இலக்கிய வளம், இலக்கண சிறப்பில் உலகத்திலேயே இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ளவை அப்படின்னு பார்த்தா அது வந்து சங்க இலக்கியம் தான். ஏன் வந்து சங்க இலக்கியங்கள் மற்ற இலக்கியத்தை விட உலகத்திலேயே அதுதான் ரொம்ப இது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வரிகள், அடிகள் மொத்தம் எத்தனைனா 26,350. இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தா 26,350. 26,350 அடிகளை கொண்டது சங்க இலக்கியங்கள். ஸோ அந்த லாங்குவேஜ், அந்த இலக்கியத்துக்கு ஈடாக உலகத்தில் எந்த லாங்குவேஜுமே இந்த அளவுக்கான விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கணங்கள் அதில் இல்லை, இலக்கியங்கள் இல்லை. இந்த அளவுக்கு வரிகளுடைய எந்த ஒரு காப்பியமாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், வேறு எந்த மொழிகளுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு ஈடாக அந்த காலகட்டத்தில், சங்க இலக்கியம் தோன்றின காலகட்டத்தில் வேறு மொழிகளில் எந்த இதுவுமே இந்த அளவுக்கு தோன்றப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா ஆராய்ந்து சொன்னவர் வந்து கபில் சுபவில் அப்படிங்கிறவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக் நாட்டு மொழியியல் பேரறிஞர். ஸோ அந்த பேரறிஞர் அறிஞ்சு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ் மொழியில் இந்த சங்க இலக்கியத்துக்கு தோன்றின காலகட்டத்துக்கு இணையாக எந்த இலக்கியமும் தோன்றலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 26,000க்கு மேலே எத்தனையோ ஆங்கிலத்தில் எத்தனையோ வரிகளுடைய மொழிகள் எப்பிக்கெல்லாம் வந்து வந்துருச்சு. ஆனால் சங்க இலக்கியங்கள் தோன்றின காலகட்டத்தில் அதுக்கு இணையாக இத்தனை வரிகளை கொண்ட மொழிகள் வந்து நூல்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் முல்லர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் வந்து மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் பண்பட்ட மொழினா அதுக்கான இலக்கணத்தை, அதுக்கான செவ்வங்களை வந்து அதுவே பெற்றிருக்கு. ஸோ அதுவே வந்து உருவாக்கி கொள்ளும் இயல்பு உடையது. அதனால் வந்து மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொல்லி மேக்ஸ் முல்லர் சொல்லியிருப்பாரு.
அது மட்டும் இல்லாமல் மக்கள் இலக்கியம் சங்க இலக்கியங்களுக்கு இன்னொரு பெயர் சொல்கிறாங்க மக்கள் இலக்கியம். ஏன் அப்படின்னா அதோட தொன்மையான கருத்துக்கள் அடிப்படையில் எழுதாமல் மக்கள் வாழ்வுக்கான நெறிமுறைகள், சங்க இலக்கியம் நம்ம பார்த்தோம் அறநூல்கள் புறநூல்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்போது நெறிகளை தான் வந்து சங்க இலக்கியங்கள் வந்து சொல்லும். மக்களின் வாழ்வு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி நெறிகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற கூட தான் சங்க இலக்கியம். ஸோ அப்போ அந்த சங்க இலக்கியங்கள் வந்து மக்களின் வாழ்வுக்கான நெறிகளை வெளிப்படுத்துவதால் சங்க இலக்கியத்திற்கு மக்கள் இலக்கியம் அப்படிங்கிற பெயரும் வந்து இவங்க வைக்கிறாங்க. சங்க இலக்கியத்தின் மற்றொரு பெயர் மக்கள் இலக்கியம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியின் இலக்கண அமைப்பானது தனிச்சிறப்புடையது, நுண்ணிய அறிவை உண்டாக்க வல்லது. ஸோ தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னவர் கெல்லட். இந்த வரிகளை மிகவும் முக்கியம். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னவர் கெல்லட். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைத்த இலக்கண நூல்கள் மிக ரொம்ப பழமையான நூல்னு சொன்னால் தொல்காப்பியம். இதில் எழுத்து சொல் பொருள் ஆகிய 3 இலக்கணம் இந்த தொல்காப்பியம் வந்து சொல்லுது. அதே போல் தொல்காப்பியரோட ஆசிரியரான அகத்தியர் வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு 5 இலக்கணங்களை எழுதியிருக்காரு. ஸோ டீச்சர் வந்து 5 எழுதியிருக்காரு, அவரோட ஸ்டூடெண்ட் வந்து 3 எழுதியிருக்காரு. டீச்சர் எழுதுனது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. ஸோ அகத்தியர் எழுதுனது அவரோட பேர்லேயே அகத்தியர் எழுதின நூலோட பேர் என்ன, அகத்தியம். ஸோ அதில் அவர் வந்து 5 இதை சொல்லி 5 இலக்கணத்தைக்கும் எழுதியிருக்காரு. அடுத்தது தான் தொல்காப்பியர், அவர் வந்து 3 எழுதியிருக்காரு, அவரோட ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மாதிரி தொன்மை குறையாமல் உடைய மொழி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மொழியை வந்து சிறப்பு சொல்கிறாங்க. அதனால் அது செம்மை நிலை மாறாமல் இருக்க செம்மொழி, வளமுடைய மொழி, இலக்கண ஒரு மொழி வந்து வளமுடைய மொழி அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இலக்கண இலக்கிய வகைகள் அதிகமாக இருக்கனால அந்த மொழியை வந்து நம்ம வளமுடைய மொழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பொதுமை பண்பு. தமிழர் தமக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தனர், ஒன்றே குலம் என போற்றியும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிற வரிகள்லாம் இருக்கும். ஸோ செம்புல பெயல் நீர் போல அன்புள்ளம் கொண்டனர். ஸோ இந்த மாதிரியான பொதுமை குணங்கள் வந்து பொதுமையான அறங்களையும் இந்த இலக்கியங்கள் வந்து கூறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நடுவுநிலைமை. ஸோ இதில் வந்து இனம் மொழி மதம் கடந்தவை தான் அந்த தமிழ். ஏன்னா வந்து எல்லா மதத்துக்கும் இது வந்து பொதுவானது தான் இதில் இருக்குது. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா இயேசு காவியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா மதத்தையும் கலந்து தான் வந்து அதே போல் தேம்பாவாணி இருக்குது. ஸோ இதை மாதிரி இதெல்லாமே பொது ஒரு மதத்தை மட்டும் சார்ந்து போடுறது தமிழ் கிடையாது. ஸோ பொது நிலைமையோடு இருக்க மொழி, பொதுமையான கருத்துக்கள் வந்து கூறக்கூடிய மொழி. அதனால் இது வந்து நடுவு நிலைமையில் இருக்குது. அடுத்து பண்பாட்டு கலை பற்றறிவு வெளிப்பாடு அப்படின்னா இதில் வந்து பகுத்துண்டு பள்ளீர் ஓம்புதல் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும் பிறன்மனை நோக்க பேராண்மை முதலிய பண்பாட்டு நெறிமுறைகளையும் இந்த தமிழ் மொழி வந்து வெளிப்படுத்துறதுனால இதை வந்து அந்த பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. அந்த ரூலையும் இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. அடுத்து 9வது பார்த்தீங்கன்னா உயர் சிந்தனை. ஸோ உயர் சிந்தனைங்கிறது தனக்கு அப்படின்னு மட்டும் நினச்சி ஒருத்தர் வந்து பண்ணாங்கன்னா அது வந்து தாழ்ந்த சிந்தனை. ஸோ பிறருக்கு எல்லாமே எல்லாருக்கும், இப்போ ஒரு காற்று இருக்குது, ஒரு தண்ணீர் இருக்குது அப்படின்னா அது எனக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லி பிரிக்காமல் இந்த தண்ணீர் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே இது பொதுவானது அப்படிங்கிற அந்த உயர் சிந்தனையை கொடுக்கக்கூடிய மொழியாக தமிழ் இருக்குது. ஸோ யாது முறை அவளும் கேளீர் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளும் தமிழில் ஏற்றப்பட்டிருக்கு. ஏன்னா உலக மக்களை இந்த வரிகள் மூலிமா ஒரு ஒன்றிணைத்து எல்லாருமே சமம் அப்படின்னு பாடக்கூடிய உயர் சிந்தனை மிக்கது புறநானூறு. ஸோ இந்த வரிகள் வந்து புறநானூற்று வரிகள். ஸோ அது உரிமைக்குரிய உறவுகோல் ஊன்றுவது. ஸோ அதே போல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என திருக்குறள் வந்து உலக பொதுமறையில் வந்து சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மக்கட்பண்பு இல்லாதவரை, அந்த மாதிரியான பண்பு இல்லாதவரை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், மரத்துக்கு ஈக்குவலாக வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து தமிழுக்கான சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கலை இலக்கியத்தின் தனித்தன்மை வெளிப்பாடு, அதில் வந்து ஏலசை நாடகம் என பிரித்து அதில் வந்து தமிழை வந்து வளமடைய செஞ்சுருக்காங்க. அதில் வந்து குடிமக்கள் காப்பிய தலைவராக்கி, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த காப்பியத்தின் தலைவர் யாராக இருப்பாங்க, குடிமக்களாக இருப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு மன்னனாக இருப்பாங்க, ஏதோ ஒரு அரசராக இருப்பாங்க. ஸோ இவங்களே காப்பிய தலைவன் பாட்டுடை தலைவனாக வச்சு ஒரு பாடலை ஏற்றது, ஒரு கவிதை ஏற்றது, ஒரு கதையை ஏற்றது, இந்த மாதிரியான கலை இலக்கியத்தன்மை வந்து வெளிப்பாடு அங்கே அதிகம். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்லுவோம். ஸோ அதோட வந்து கூற்று வந்து என்ன அப்படின்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், இந்த மாதிரியான அதே போல் இந்த மாதிரியான அறநெறிகள்லாம் வந்து இந்த சிலப்பதிகாரத்தில் அதிகம். ஸோ சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காப்பிய தலைவன் வந்து நாங்கள் ஒரு குடிமகனாக வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி கலைநுட்ப செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய சங்க கால தமிழர்களின் கலை வந்து தமிழர்கள் கலையாக திகழ்கிறனால இது வந்து தனித்தன்மையாக வந்து தெரியுது. மற்ற லாங்குவேஜஸ்லேருந்து இது வந்து தனியாக நம்மளுக்கு வெளிப்பட தெரியுது. அடுத்து மொழி கோட்பாடு அப்படின்னு பார்க்கும்போது தொல்காப்பியர் வந்து நிறைய எழுத்து பிரிவு பிறப்பு முறைகள் வந்து மொழி நுரையும் வந்து அதாவது தொல்காப்பியர் சொல்லக்கூடியவை
ரொம்ப ஆச்சரியத்துக்கு வியப்பில் வந்து ஆழ்த்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்றைய மொழிகளில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது. அப்போ இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஆனால் அந்த காலத்திலே தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் தொல்காப்பியர் சொன்னதெல்லாம் எப்படிப்பா இவர் அந்த காலத்திலே இவ்வளோ கண்டுபிடிச்சு அந்த நூலில் எழுதியிருக்காரு அப்படின்னு இப்போ யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் ஒரு ஆச்சரியத்துக்கு உட்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஸோ எமினோ அப்படிங்கிறத அதை வந்து இந்த கூற்றம் வந்து சொல்லியிருப்பாரு. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எமினோ அப்படிங்கிற ஒரு முனைவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் இது எக்காலத்துக்கும் பொருத்தமான மொழி. இந்த ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் இருந்தாலே போதும் என்பர். ஒரு மொழிக்கு எத்தனை 33 ஒலிகள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் வந்து 500 ஒலிகள் கொண்டது. ஸோ ஒரு மொழினா அதுக்கு பேசிக்காக எவ்வளோ இருக்கணுமா, எத்தனை சவுண்ட் இருக்கணுமா, 33 சவுண்ட்ஸ் 33 சவுண்ட்ஸ் இருந்தாலே போதுமா. ஆனால் தமிழில் வந்து எத்தனை இருக்கா, 500 ஒலிகள் வந்து கொண்டது தமிழ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிறப்பு வாய்ந்த மொழி வந்து நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் வந்து ஸோ இந்த 11 கோட்பாடுகளையும் தமிழ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. அதனால் இது செம்மொழிக்கான ஒரு பெரும் தகுதியை வந்து உடைய மொழி அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் மொழியை வந்து செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி 1901 வந்து இந்த அறிக்கையை வந்து வச்சுக்கிட்டே வராங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்கலை. எந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்க, 2004 வரைக்கும் இதை வந்து நீங்கள் செம்மொழியாக்குங்கப்பான்னு ஒவ்வொரு மாநாட்டிலையும் சரி ஒவ்வொரு ஆட்சியிலையும் சரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க தமிழ் வல்லுநர்கள், தமிழ் அறிஞர்கள்லாம். கடைசியில் நடுவண் அரசு 2004 அக்டோபரில் தமிழை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்கு. இம்பார்ட்டண்ட்டானது பார்த்துக்கணும். ஸோ எந்த வருஷம் 2004 அக்டோபரில் தான் வந்து தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. ஏன்னா அந்த 11 பிரின்சிபல்ஸும் தமிழ் மொழி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்தலாம். தமிழ் மனித வாழ்வை டேஸ் என பிரித்தனர். ஸோ அறம் புறம் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து அறம் மற்றும் புறம். அடுத்து குமரி கண்டத்தில் தோன்றிய முதன் மனிதன் பேசிய மொழி என்ன, தமிழ் மொழி தான். குமரி கண்டத்தில் தான் முதல்ல தமிழ் மொழி தோன்றிருக்கும். அதில் தான் 2 சங்கங்கள் வந்து நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து 2004 டாஸ் திங்கள் தமிழ் மொழியை செம்மொழியாக நடுவண் அரசு அறிவித்தது. இப்போ தான் பார்த்தோம். அக்டோபரில் எந்த மாதத்தில், அக்டோபர் திங்களில் வந்து தான் தமிழ் மொழி வந்து செம்மொழியாக நடுவண் அரசு அறிவித்தது. எந்த அரசு அறிவிச்சிச்சு, நடுவண் அரசு அறிவித்தது. அடுத்து தமிழ் மிகவும் பண்பாட்டு மொழிக்குரிய மொழியியல் அறிஞர் என்று கூறிய. அப்போ பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். தமிழை பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உங்களுக்கு நான் அங்கேயே வந்து சொல்லியிருந்திருப்பேன். இந்த வரிகள் தான். ஸோ மார்க்ஸ் முல்லர் என்னும் மொழி நூலறிஞரே தமிழை மிகவும் பண்பற்ற மொழி என்று கூறினார். அப்போ யார் சொல்லியிருக்காரு, மார்க்ஸ் முல்லர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதற்கான ஆன்சர் வந்து மார்க்ஸ் முல்லர். கீழே நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 11 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி என்று கூறியவர் யார், இதை சொன்னவர் யார், பாவனார் சொல்லியிருப்பாரு. ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது வந்து இன்றைய மதுரையில் டாஸ் தமிழ்ச்சங்கம் இருந்தது. எத்தனை தமிழ்ச்சங்கம் மதுரையில் இருந்த 3ஆம் தமிழ்ச்சங்கம் தான் மதுரையில் இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்று தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த லெசன்னு பார்த்தா 10th இயல் 6 இருக்கக்கூடிய தொன்மை தமிழகம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ தொன்மை தமிழகம். தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்த முதல் மாந்தன் தோன்றிய காலத்திலிருந்தே. எங்கே முதல் மாந்தன் தோன்றிய காலம், லெமூரியா காண்டம், அது கடல் கொலை அழியப்பட்டது நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து அந்த லெமோரியா காண்டத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லி இந்த லெமோரியா காண்டத்தை அழைக்கிறாங்க. இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் மறந்துடக்கூடாது. புக் பேக்லேயே இது உங்களுக்கு இருக்குது. ஸோ தமிழகம் இன்று போல் இல்லாது குமரிக்கண்டம் தெற்கே என்று விரிந்து இன்றைக்கி இருக்க மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தெற்க விரிந்து குமரியை பக்ருளி ஆறு முதலிய உள்ளடக்கி இருந்தன. ஸோ இன்னும் இந்த அழிந்து போன குமரிக்கண்டத்தில் வந்து இன்னொரு பகுதியும் சொல்கிறாங்க, குமரி மலை, அதே போல் வந்து பக்ருளி ஆறு, இதெல்லாமே இன்னும் இருந்து தமிழ் கண்டம் வந்து இன்னும் விரிந்திருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுலேருந்து தெரிய வருது அப்படின்னு பார்த்தா சிலப்பதிகார பாடல்லேருந்து தெரிய வருது இந்த மாதிரி ஒரு ஆறெல்லாம் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், பக்ருளி ஆற்றுடன் பன்மலை குமரிமலை, அடுக்கடுத்து குமரி கொடுங்கடல் கொல்ல. ஸோ அப்படிங்கிற அந்த வரிகள் வந்து எந்த நூலை சேர்ந்தது, சிலப்பதிகாரத்தை சேர்ந்தது. அதே போல் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் வந்து தமிழின் சிறப்பை வந்து திங்களோடும் செமுல்பதிரி பாவேந்தர் பாரதிதாசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும்
மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஸோ அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் வந்து பாடினது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருப்பார். இந்த வரிகளை தவறாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் மொழியின் தொன்மையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் வந்து தனக்கு நிகரில்லாத மொழி. அது வந்து இது வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின். தமிழ் இனம் வந்து தனக்கு உவமை இல்லா ஒரு டாஸ் இனம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு தனி இனம் அப்படிங்கிறத ஆன்சர். இப்போ இது வந்து தனக்கு நிகரில்லாத ஒன்று அப்படின்னு சொல்கிறது. ஸோ தமிழர் நாகரிகம் வந்து தன் நிகரில்லா ஒரு நனி நாகரிகம். தமிழர் நாகரிகம் என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ் இனம்ங்கிறது ஒரு தனி இனம். நாகரிகம் வந்து என்ன சொல்கிறாங்க, தன்னிகரெல்லாம் ஒரு நனி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர் உணவு, உடை, விருந்து, ஈகை, பொறை இது எல்லாமே பெற்றிருந்தாங்க. இதெல்லாம் சும்மா நீங்கள் ஒரு வாட்டி வாசிக்கோங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழரோட பண்பாடை வந்து சொல்கிறாங்க. அடுத்து வாணிகம் அப்படின்னு பார்த்தா, வாணிகம் வந்து பழந்தமிழ் நாட்டில் வந்து வாணிகம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக நடந்தது வாணிகம் அப்படி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏற்றுமதி நடந்தது அப்படின்னு சொல்லி உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு பொருட்கள் வந்து ஈட்டினார். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு இந்த மாதிரியான தானிய வகைகள், உளுந்து, கடலை, அவரை அப்படிங்கிற பச்சை, கொள்ளு, தட்டை, பச்சை, கொள்ளு, எள்ளு முதலிய பயிர் வகைகள்லாம் வந்து தமிழர்கள் வந்து விற்றுருக்காங்க மற்ற நாடுகளுக்கு. கடல் வாணிகம் அப்படின்னு பார்த்தா கடல் கடந்தும் வாணிகம் செஞ்சுருக்காங்க. எதெல்லாம்னா பொண்ணு, மணி, முத்து, துகில் இதெல்லாமே கடல் கடந்து தான் வந்து தமிழர் வந்து வாணிபம் செஞ்சுருக்காங்க. பண்டைய தமிழகத்தில் வந்து துறைமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டினங்கள் வந்து பல இருந்தன. அதில் ஒரு சிறப்பு வாய்ந்த பட்டினம் அப்படின்னா பூம்புகார் வந்து நம்ம சொல்லலாம். பூம்புகார் வந்து ஒரு பெருநகரமாக இருந்துச்சு. ஸோ வணிகர்கள் வாழும் நகரமாக இருந்ததும் இந்த பூம்புகார் தான். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே வந்து கிரேக்கம், எந்தெந்த நாடுகள், கிரேக்கம், ரோமானியம், எகிப்து ஆகிய நாடுகளுக்கும் அரிசி எதாவது கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாடுகளுக்கு அரிசி, மயில் தோகை, சந்தனம் இதை வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. அதே போல் கிமு 10ஆம் நூற்றாண்டில் வந்து அரசன் சாமலனுக்கு எந்த அரசருக்கு என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த நூற்றாண்டு? 10ஆம் நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு வந்து யானை தந்தமும் மயில் தோகையும் வாசனை பொருட்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டதான். ஸோ சாலமன் அப்படிங்கிற அந்த மன்னனுக்கு தமிழகத்திலிருந்து யானை தந்தம், மயில் தோகை, அதே போல் வாசனை பொருட்கள் இந்த 3மே வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் ஸோ அந்த அளவுக்கு வந்து கடல் கடந்து வாணிபம் வந்து தொடர்பு வந்து இருந்திருக்கு. தமிழர்களுக்கு சாவக நாட்டுடனும் கடல் வாணிக தொடர்பு இருந்திருக்கு. ஸோ இந்த நாட்டோடையும் உங்களுக்கு வந்து கணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மொழியின் தன்மை அப்படின்னு பார்த்தா, ஸோ இதில் வந்து ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். என்ன? தமிழ் கெழு கூடல் அப்படிங்கிறது புறநானூறுல இருந்து இந்த வார்த்தை எடுக்கப்படுது. அப்போ தமிழ் கெழு கூடல் அப்படிங்கிற வார்த்தை என்ன நூலில் வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் கெழு கூடல் அப்படிங்கிற வார்த்தை வணிகத்தோட தொடர்புடையது. அது வந்து புறநானூற்றில் பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் வந்து தமிழ் வேலி அப்படிங்கிறது வந்து பரிபாடலில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் இந்த தமிழ் வேலி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா தமிழ் சங்கத்தை வந்து குறிக்குது. தமிழ் வேலி அப்படிங்கிறது தமிழ் சங்கம் வேலியாக இருந்து தமிழை வளர்க்குது அப்படிங்கிறதுக்கான அந்த மீனிங்கை கொடுக்குது. அதே போல் கூடலில் ஆய்ந்த ஒன்று நீ தமிழின் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து மணிவாசகத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பழந்தமிழ் சங்கத்தை வந்து குறிக்குது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து எதில் வந்து இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அது வந்து தொன்மை வாய்ந்தது. அதனால் இந்த மொழியை வந்து தொன்மை வாய்ந்த மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுபோல் ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாடல் வரிகள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீரின் வந்த நிமிர்பரியும் புறவியும் ஏற்கனவே சொல்லிடணும். எங்கேருந்து குதிரைகள்லாம் வந்து இது பண்ணாங்க, ரோமிய படை வீரர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம போன கிளாஸஸில் உங்களுக்கு டீச்சராக நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ எங்கேருந்து எங்கே ஏற்றுமதி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து துறைமுக நகரங்களிலிருந்து ஏற்றுமதியாயின. இது பண்டைய காலத்து வாணிக பொருட்கள் வந்து துறைமுக நகரங்களிலிருந்து ஏற்றுமதியாயின. அதில் எஸ்பெஷலி பார்த்தோம்னா பட்டினப்பாளையம், அதே போல் மதுரை காஞ்சியும் இதை வந்து அழகாக வந்து இதை சொல்கிறாங்க. காவிரிப்பூம்பட்டின துறைமுகத்தில் வந்து பொருட்கள் வந்து எப்படியெல்லாம் மதிமயங்கி கிடந்துச்சு அப்படிங்கிறது இந்த பாடல்கள் வந்து வற்புறுது. அப்போ இந்த பாடல் வரிகள் எந்த நூலுக்குரியது? ஸோ எந்த நூலில் வந்து சொல்கிறாங்கன்னா பட்டினப்பாளையிலையும் மதுரை காஞ்சியிலையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் இது. அது வந்து அழகாக வந்து இந்த இதை சொல்லுது. இந்த பாடல் வந்து பட்டினப்பாளையிலேருந்து வந்த பாடல். எந்த பாடல்? நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் அப்படிங்கிற அந்த வரிகள் வந்து பட்டினப்பாளை அதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் எந்த துறைமுகத்தில் வந்து மதிமயங்கி கடந்ததாக சொல்கிறாங்க அப்படின்னா காவிரி பூம்பட்டின துறைமுகத்தில் தான் வந்து அதில் ஏற்றுமதி பண்ணப்பட்ட பொருட்கள் அந்த அளவுக்கு மதிமயங்கி கிடந்ததாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கு போல் இசைக்கலைகள்
இசைக்கலைகளை என்ன சொல்ல வராங்கன்னா, உலகத்தில் மொழி உருவம் பெறுவதற்கு முன்னாடியே தோன்றினது வந்து இசைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதன் வந்து தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு இசையை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய காலத்தில் தமிழர்கள் வந்து இசை நிறைந்த சில இடத்தை வந்து பெற்றிருந்தார்கள். பண்கள், இசை கருவிகள், இசை கலைஞர்கள், இசை பாடல் என இசை பற்றிய ஏராளமான குறிப்புகள் வந்து இலக்கியத்தில் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதே போல் வந்து சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், இன்னும் பல காப்பியங்களாக இருக்கட்டும், அதில் வந்து நரம்பின் மறை என்று தொல்காப்பியர் வந்து உரைப்பதன் மூலம் இசை இலக்கண நூல் உண்டென உணர முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த நூலில் வந்து நரம்பின் மறை அப்படிங்கிறத சொல்கிறாங்க, தொல்காப்பியர் வந்து சொல்லக்கூடியது நரம்பின் மறை அப்படிங்கிறது இசை இலக்கண நூல். அடுத்து மேலும் பார்த்தீங்கன்னா பாணராக இருக்கட்டும், பாடினி, கூத்தன், விரலி என்று இயலிசை நாடக கலைஞர்களை நம்ம பல்வேறு பெயர்களை வச்சு அழைக்கிறோம். தமிழரோட வாழ்வில் வந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இசை வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா அங்கே வந்து என்ன இசை வருது, தாலாட்டு அப்படிங்கிற இசை வருது. இறந்துட்டாங்கன்னா அங்கே வந்து ஒப்பாரி. அப்போ ஒப்பாரி அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லை, இவருக்கு இணையாக ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிறத அந்த ஒப்பாரி அப்படிங்கிற அந்த பெயர் காரணம் வந்து வந்திருக்கு. அடுத்து இன்றைய கர்நாடக இசைக்கு வந்து தமிழ் இசை தான் வந்து தாயை வந்து விளங்குது. அப்போ தமிழ் இசையிலேருந்து தான் அந்த கர்நாடக இசை அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இப்போ கர்நாடக இசைக்கு தாயாக இருக்கிறது எது? தமிழ் இசை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பண்ணோடு தமிழொப்பாய் அப்படின்னு எது சொல்லுது அப்படின்னா தேவாரம். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து பார்க்கக்கூடியது. ஸோ பண்ணோடு தமிழொப்பாய் அப்படிங்கிற அந்த வரிகள் வந்து எதில் ஏற்றப்பட்டது அப்படின்னா தேவாரத்தில். ஸோ பண்ணியும் தமிழையும் நம்ம வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து ஐவகை நிலங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஐவகை திணைகளுக்கு ஏற்ற மாதிரி தமிழர்கள் வந்து இசைகளை வந்து வகுத்திருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு இசை செய்கிறதுக்கு வந்து தோர் கருவியாக இருக்கட்டும், துளைக்கருவி, நரம்பு கருவி என பல்வேறு இசைக்கருவிகளையும் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. குழலினது யாழினது என்ற இசை பொழியும் கருவிகளை வள்ளுவம் வந்து குறிப்பிடுகிறது. அதே போல் வந்து இதன் மூலம் தமிழிசை வந்து தொன்மையானது அப்படின்னு சொல்ல வராங்க. உழவு தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா, பழங்காலத்தில் வந்து பழந்தமிழர் வந்து உழவு தொழிலை தான் வந்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் அப்படின்னு திருக்குறளில் வந்து சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. தமிழர் வந்து உழுது பயிர் செய்து உலகத்தை காக்கும் இத்தொழிலை வந்து ரொம்ப பெரிதும் போற்றி இது பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு தெய்வமாக வழிபட்டு அதுக்காக தான் நம்ம அந்த பொங்கல் இதெல்லாம் கொண்டாடுறோம். ஸோ அதை வந்து வழிபடுற நாளாக வந்து வச்சுருக்கோம். உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார் அப்படிங்கிற அந்த வாக்கியங்களும் அந்த பழமொழிகளும் புகழ்மொழியும் வந்து நம்ம இன்னும் தமிழில் வந்து நம்ம சொல்லிட்டு வரோம். அதே போல் உழவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அதுக்கு ஏற்ற நிலம் மருத நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மருதம் அப்படின்னாலே வயலும் வயல் சார்ந்த இடமாக தான் இது பண்ணுறாங்க. ஸோ மருத நிலத்தின் பெருமையை கருதியே அந்த வேந்தன் வந்து வேந்தன் வந்து முதன்மைப்படுத்துவான், அவனை வந்து இம்பார்ட்டன்ஸாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பழந்தமிழரோட வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்துச்சு, வாழ்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பழந்தமிழரின் வாழ்க்கை வந்து எதை நோக்கி இருந்துச்சுன்னா அறம் சார்ந்த செயல்களை செய்யப்பட்டாங்க. அறவழியில் பொருட்களை ஈற்றினாங்க, அறத்தை வந்து வலியுறுத்தினாங்க. அதனால தான் அறநூல்கள் அப்படிங்கிற பல நூல்கள் வந்து அதில் வந்து கருத்துக்களை வந்து மக்களுக்கு வந்து புகுட்டியிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா அன்பு சார்ந்த, அதே போல் பழந்தமிழர்கள் வந்து அன்பு வழியினராக இருந்திருப்பாங்க. அறத்துக்கேற்ற அன்பு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எது வந்து அன்பை போற்றி வந்து வலியுறுத்தினாங்க. அதே போல் அறம், அன்பு, அடுத்தது அவங்க பார்த்தது வந்து வீரம். ஸோ அந்த வீரத்தை வந்து களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படிங்கிற புறப்பாடல் வந்து தமிழர்களோட வீரத்தை வந்து பறைசாற்றுது. இந்த வீரமற்ற ஆடவரை வந்து அந்த காலத்து பெண்கள் வந்து மணந்து கொள்ள மாட்டாங்களாம். ஸோ ஒக்கூர் மாசாத்தியார் அப்படிங்கிற பெண்பார் புலவர் வந்து பெண்களின் பெருவீரத்தை வந்து போற்றி பாடியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெண் வந்து தன்னோட முதல் நாள் போரில் வந்து தன்னோட தந்தையை வந்து பலி கொடுக்குறா, 2ஆம் நாளில் வந்து தன்னுடைய கணவனை வந்து பலி கொடுக்குறா, அதே போல் 3ஆம் நாளும் போர் தொடருது. அன்னைக்கு யாரை தன்னோட வீட்டில் இருந்து அனுப்புறதுன்னு அவளுக்கு தெரியலை. ஸோ தன்னோட தேசத்துக்காக, தன்னோட நாட்டுக்காக தன்னுடைய வீரத்தை, அதாவது பால் மனம் மாறாத தன் பெற்றெடுத்த பிள்ளையை வந்து அடுத்த நாள் வந்து போருக்கு அனுப்புகிறா. ஸோ என்னே அவள் வீரம். ஸோ நெஞ்சம் துடித்து அவள் பால் மனம் மாறா சிறுமகன் தன்னை செருக்களம் அப்படின்னா போர்க்களம் நோக்கி பகைத்திறம் மாய்க்க விழுத்தாள். என்னே அவள் துணிவு, என்னே அவள் வீரம் அப்படின்னு சொல்லி பெண்களின் வீரத்தை வந்து ஒக்கூர் மாசாத்தியார் அப்படிங்கிற பெண்பார் புலவர் வந்து பெருமிதமாக பாடியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உழவின் சிறப்பு, நாகரிகம் எப்படி இருந்துச்சு, வீரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தமிழின் பெருமையை வந்து இதில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதில் புக் பேக்காக வந்து லெமோரியாவை டாஸ் நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு லெசனோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், மனித இனத்தின் நாகரிக தொட்டில். அப்போ மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின், தனக்கு உவமை இல்லா ஒரு டாஸ் தமிழ் இனம். ஸோ ஒரு தனி இனம் அப்படின்னு சொல்லுவோம்.
தனக்கு உவமை இல்லா ஒரு தனி இனம் தமிழினம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தனி இல்லைனா தனித்தன்மை இல்லை தனித்து செய்ததுனால நம்ம சொல்லலாம். ஸோ இதோட வந்து உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 4க்கான கிளாஸஸ் வந்து முடிஞ்சு அடுத்த கிளாஸஸ்ல டெஸ்ட் நம்பர் 5க்கு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம தமிழ் டெஸ்ட் பஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6383976468 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.